ஆனால் அப்படி அவர் தன்னுடைய பணியாற்ற போன போது ஏற்கனவே 2006ஆம் ஆண்டு காலத்திலேயே அவர் பரிசையை விடாமல் விரட்டடிக்கப்பட்ட காரணத்தினாலும் அவர் பட்டியலத்தை சார்ந்தவர் எப்படி ஆதிக்க சாதியை சார்ந்திருக்கிற மக்கள் வசிக்கிற பகுதியிலே இவர் சமைத்து சாப்பிடுவது என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் பழனிசாமி கவுண்டருடைய தலைமையில் அங்கே இருக்கிற கவுண்டரத்தை சார்ந்திருக்கிற மக்கள் திட்டமிட்டே ஒரு தீண்டாமை கொடுமையை இந்த தேசத்தில் குடியரசு சட்டம் உருவாக்கப்பட்டு 76ஆம் ஆண்டை நாம் இன்றைக்கு கண்டுபிடிக்கிறோம். ஆர்டிகிள் 17 பிரகாரம் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டு சொல்லக்கூடிய வார்த்தையை புரட்சியாளர் அம்பேத்கர் அரசு சாசனத்துடைய 3வது பகுதியில் குறித்திருக்கிறார். ஆர்டிகிள் 14, 15 படி அனைவருமே சட்டத்தின் முன் சமமானவர்கள், சம வாய்ப்பு உண்டு. அதே போல் இன்றைக்கு யாரையும் ஜாதி, மதம், தொழில், பால் ஆகியவற்றால் பாகுபாடு காட்டக்கூடாது. இப்படிப்பட்ட சட்டம் நீதிமன்றத்தால் அணுகி நிறைவேற்றக்கூடியவை. அதன் அடிப்படையில் தான் 1989ஆம் ஆண்டு வன்கொடுமை தடுப்பு சட்டம், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடிகள் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை 1989ஆம் ஆண்டு உருவாக்கி அது இன்றைக்கு 2016ஆம் ஆண்டு வலுப்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த சட்டங்கள் எல்லாம் நடைமுறையில் மட்டும் இன்றைக்கும் கூட வரவில்லை. காரணம், ஆட்சியாளர்களே காவல்துறையே சாதியமாக இருக்கிற காரணத்தினால் தான் இந்த சட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. பாப்பால் என்று சொல்லக்கூடிய அரசு ஊழியர் அவர் பட்டியலத்தை சார்ந்த ஒரே காரணத்திற்காக சமைக்க விடாமல் அவரை தடுத்து மட்டுமல்ல, மறுநாள் கேட்டை பூட்டி அவரை உள்ளே விட தடுத்தார்கள். ஆனால் என்ன துரதிர்ஷ்டம் என்று கேட்டால், இதை தடுக்க வேண்டிய பிடிஓ, தடுக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகளே அன்றைக்கு தடுக்கவில்லை. இதை எதிர்த்து அன்றைக்கு இருந்த சூழ்நிலையிலே தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, பெரியார் விடுதலை கழகம், ஆயுதமிழர் பேரவை என்று சொல்லக்கூடிய அனைத்து பேரவை மக்களும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்த காரணத்தினால் இன்றைக்கு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு இதற்கான சிறப்பு நீதிமன்றம் உருவாக்கப்பட்டு விட்டது. ஆனால் இந்த இத்தனை ஆண்டு காலத்தில் இதுவரைக்கும் இது போன்றிருக்கிற வன்கொடுமை வழக்குகளில் தண்டனையே கிடையாது. அனைவரும் விடுதலை பெற்று விட்டார்கள். இந்த வழக்கில் 35 பேர் குற்றம் சாட்டப்பட்டார்கள். அந்த 35 பேரோடு சேர்ந்து இந்த செயலுக்கெல்லாம் காரணமானவர் இருக்கக்கூடியவர் பத்மான்னு சொல்லக்கூடியவர், அவர் மீனாட்சி சொல்லக்கூடிய 36 குற்றம் சாட்டப்பட்டவர். அவர் பிடிஓ, இவருடைய மேல் அதிகாரி. இவருக்கு பாதுகாப்பு தர வேண்டியவரே அவர்தான். ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு தருவதற்கு மாற்றாக இவரை மாற்றுவதற்கு முயற்சித்தார். மீண்டும் அதுதான் இன்றைக்கு தவறு என்று சொல்லி இந்த வழக்கில் வன்கொடுமை தடுப்பு வழக்காக பதியப்பட்டு இந்த வழக்கு விசாரணையை சிறப்பு புலனாய்வு முறையில் டிஎஸ்பி எடுத்து விசாரித்தார்கள். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் ரூல் 7 என்று சொல்லக்கூடிய விதி 7 பிரகாரம் இது போன்றிருக்கிற வன்கொடுமை வழக்கை விசாரிக்கக்கூடிய அதிகாரி, காவல்துறை அதிகாரியே இந்த சட்டத்தில் பெரிய போலீஸ் ஆஃபீஸர் நாட் வித் ரேங்க் ஆஃப் டிஎஸ்பி ஹேவிங் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற வார்த்தையை போட்டிருக்கிறார்கள். இந்த சட்டத்துடைய நுட்பமும் அறிவும் கொண்டவர் தான் போட வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த சட்டங்கள் எல்லாம் அமல்படுத்தப்படவில்லை. ஆகவே இந்த வழக்கு முறையாக விசாரிக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, அதில் போட்டிருக்கிற குற்றச்சாட்டிலே 36வது குற்றம் சாட்டப்பட்டவராக பிடிஓ மீனாட்சி சேர்க்கப்பட்டார். அவர் உயர்நீதிமன்றத்துக்கு சென்று தன்னை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி முறையான நம்முடைய எதிர்த்தாக்கல் இல்லா காரணத்தினால் விடுவிக்கப்பட்டு விட்டார். 35 பேர் மட்டும்தான் இந்த வழக்கிலே அவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக ஒன்று கூடி தடுத்து அரசு ஊழியரை பணியாக்க விடாமல் தடுத்து, அது மட்டுமல்ல வன்கொடுமை தடுப்பு சட்டத்துடைய 3 1 அதில் இருக்கக்கூடிய R மற்றும் S, அதாவது பட்டியலத்துக்காரரை பொது இடத்தில் திட்டுவதும், அவமானப்படுத்துவதும், கேவலப்படுத்துவதும், அவரை பரிமாணம் செய்வதும் என்பது குற்றமாகும். இந்த வழக்கில் இருக்கிறதெல்லாம் குற்றச்சாட்டு வணையப்பட்டது. அந்த சமயத்தில் கோகுல்ராஜ் வழக்கில் இருந்த காரணத்தினால் இந்த வழக்கிலே வழக்கறிஞர் பாண்டியன் அவர்களை இந்த வழக்கிலே சிறப்பு வழக்கிலாக போட வேண்டும் என்று கேட்டு அவரை ஒத்துக்கொண்டார். அந்த அடிப்படையில் தான் பாப்பால் அவர்கள் கேட்க வழக்கறிஞர் பாண்டியனை இந்த வழக்கிலே சிறப்பு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டு அவர் இந்த வழக்கு மன்றத்துக்கு வந்தார். ஆனால் இந்த வழக்கில் குற்றச்சாட்டுப்பட்டிருக்கிற பிரிவுகள் எல்லாம் சரியான முறையில் இல்லை என்று சொல்லி நாங்கள் பாப்பாவுக்காக நாங்கள் வழக்கு தொடர்கிறோம். கேட்டால் இந்த சட்டத்திலே மட்டும்தான் பாதிக்கப்பட்டவர் தனக்காக ஒரு சிறப்பு வழக்கறிஞரை வைத்துக் கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, தன் சார்பாகவே ஒரு வழக்கறிஞரை வைத்துக்கொண்டு வாதாட முடியும். அந்த அடிப்படையிலே பாப்பாலுக்காக நான் தனிப்பட்ட முறையில் வழக்கறிஞராக இதில் ஆஜரானேன். சிறப்பு வழக்கறிஞர் பாண்டியன் ஆஜரானார். இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் அந்த குற்றச்சாட்டு வணிகிற போதே இதில் முறையான விசாரணை இல்லை, தொடர் விசாரணை வேண்டும் என்று கேட்டு மனு போட்டோம்.
நம்முடைய பழைய குற்றவியல் நடைமுறை சட்டத்தினுடைய 173 உபப்பிரிவு 8 பிரகாரம் தொடர் விசாரணை கேட்க முடியும். ஆனால் இந்த வழக்கில் அந்த மனுவை போட்ட அன்றைக்கே தள்ளுபடி செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் திறம்பட வாதாடினார் நம்முடைய வழக்கறிஞர் பாண்டியன் அவர்கள். இதில் பல குறைகள் அரசு தரப்பில் காவல்துறை தரப்பில் பல குறைகள் இருந்தாலும் கூட அந்த குறைகளை எல்லாம் களைந்து விசாரித்தார்கள். இந்த வழக்கில் பல ஆசிரியர் பெருமக்களே பிறல் சாட்சியாக மாறினார்கள். நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் பல வழக்கில் கோகுல்ராஜ் வழக்காகட்டும், கௌசல்யா வழக்காகட்டும், தமிழ்மாறன் வழக்காகட்டும், பல வழக்குகளில் அப்படி தான் அதிகாரப்பூர்வமான சாட்சிகளை பிறந்து போவார்கள். அப்படியெல்லாம் பிறந்து போயிருந்தாலும் கூட இந்த வழக்கில் இறுதியாக இன்றைக்கு இருதரப்பு வாதங்களும் கேட்கப்பட்ட பின்னால் தீர்ப்புக்காக போடப்பட்டது. அப்படி தீர்ப்பிலே மொத்தம் 35 பேரில் 3 பேர் இறந்து விட்டார்கள். 4 பேர் இறந்து விட்டார்கள். 4 பேர் போக மீதி இருக்கிறவர்களில் A1 பழனிசாமி கவுண்டர், A4 இருந்த சக்திவேல், A6 சண்முகம், A7 வெள்ளிங்கிரி, A9 துரைசாமி, A27 சீதாலட்சுமி சண்முகத்தின் மனைவி, இவர்கள் மட்டும்தான் நீதிமன்றம் குற்றவாளிகள் என்று தீர்மானித்து அவர்கள் மீது இந்திய தண்டனை சட்டம் 147 அன்லாஃபுல் அசம்பிளி, 341 சட்டவிரோதமாக ஒரு தடுத்திருத்துதல், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் பிரகாரம் இவர்களை வேலை செய்ய விடாமல் தடுத்தது, ஒருவருடைய பணியை செய்ய விடாமல் தடுத்தது என்கின்ற வகையிலும், அது மட்டுமல்ல அவர்களை சமூக ரீதியாக பகிஷ்கரித்தது என்ற ஒரு 4 பிரிவின் கீழ் மட்டும்தான் நம்முடைய விசாரணை நீதிமன்றம் இவர்களை எல்லாம் குற்றவாளிகள் என்று தண்டித்து மற்றவர்களெல்லாம் விடுதலை செய்துவிட்டார்கள். ஆகவே இன்றைக்கு குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் மீது இந்த 147 கீழ் இந்திய 2 ஆண்டுகள் அவர்களுக்கு கடுங்காவல் தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும், 344 பிரிவின் கீழ் 1 மாதம் தண்டனையும், அதே போல் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்துடைய பிரிவு 3 உபப்பிரிவு 1Z படி 2 ஆண்டுகள் மற்றும் 5000 ரூபாய் அபராதமும், பிரிவு 3 உபப்பிரிவு 2C கீழ் அவர்களுக்கு 2 ஆண்டுகள் மற்றும் 5000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறார்கள். இந்த தண்டனை பற்றி எப்பொழுதுமே ஒருவர் குற்றவாளி என்று தீர்மானித்த பின்னால் அவர் கொடுக்கக்கூடிய தண்டனையை பற்றி வழக்கறிஞர்கிட்ட கேட்க வேண்டும். அந்த அடிப்படையிலே குற்றம் சாட்டப்பட்டுள்ள தரப்பிலும் அதே போல் சிறப்பு வழக்கறிஞர் பற்றியிலும் அதே போல் நானும் பாப்பாளுக்காக வாதாடினோம். இது போன்ற குற்றங்கள் எல்லாம் ஒரு கொடிய குற்றங்கள், கேரளம் சாதிய குற்றங்கள். சாதி என்பது சமூகத்துடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடைக்கல். இந்த சாதி வன்முறையால் தான் சமூகம் பிளந்துபட்டு கிடைக்கிறது. ஆகவே பட்டியலத்துக்காக இன்றைக்கு சாதியை ஒழித்து தீண்டாமை ஒழித்து சமப்படுத்த வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு. ஆக இது போன்றிருக்கிற வழக்குகளிலே ஏதோ திடீரென்று நடந்திருக்கிற ஒன்றல்ல. பாப்பால் ஏறக்குறைய 8 ஆண்டு காலமாய் பந்தாடப்பட்டவர். அவருக்கு குடிப்பறி வீடு கூட கிடையாது, குடிப்பறி இல்லை. அப்பேற்பட்டவரை 8 ஆண்டுகள் ஓட விரட்டியது மட்டுமில்லாமல் தான் அரசு ஊழியராக இருந்து கொண்டு தன்னுடைய பணியை செய்ய விடாமல் சாதியை சொல்லி இழிவுபடுத்தி திட்டியிருக்கிற இந்த வழக்கில் இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள தீர்ப்பு ஒரு புறத்திலே நாங்கள் எதிர்பார்த்தபடி வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே பல பிரிவுகளின் கீழ் தண்டிக்கப்படாவிட்டாலும் கூட இந்த தீர்ப்பு ஒரு வகையிலே வரவேற்கத்தக்கது என்று கேட்டால், திருப்பூர் மாவட்டத்திலே நடக்கிற சமூக கொடுமைகள் அடக்குமுறைகள் ஒன்றல்ல 2 அல்ல. இதுதான் முதல் முறையாக ஈரோடு திருப்பூர் மாவட்டத்தில் தண்டிக்கப்பட்ட வழக்காக இருக்கிறது. அந்த வகையில் நான் இந்த வழக்கை திறம்பட நடத்திய வழக்கறிஞர் பாண்டியன் அவர்களை பாராட்டுகின்றேன். நீதிமன்றத்தை நான் பாராட்டுகின்றேன் என்று கேட்டால்,